ஆ, வணக்கம். நான் கோபாலகிருஷ்ணன். என்னுடைய அக்கா தான் வந்து தனலட்சுமி அவர்கள். அவங்க வந்து இப்போ ஒரு சிறந்த ஓவியரா விளங்கிட்டுருக்காங்க. ஆ, பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 7 வயதிலிருந்தே அவங்களுக்கு வந்து காது கேட்காம போயிடுச்சு. அன்னையிலேருந்தே அவங்களுக்கு வந்து பள்ளி படிப்ப வந்து அவங்களால தொடர முடியல. அ அதுக்கப்புறம் வந்து ஒரு 22 வயசு வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாததுனால, அவங்களுக்கு 22 வயசு வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அந்த 22 வயசுல தான் வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பரு வந்து எங்க வீட்ல வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த நியூஸ் பேப்பர வந்து படிக்கும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு, ஓ! நம்மளுக்கு இன்னும் படிக்க வரல, நெறைய எழுத்துக்கள் தெரியல, அப்டின்ற உணர்வே வந்தது அவங்களுக்கு. இருந்தாலும் வந்து அ நம்ம முயற்சி செஞ்சு நம்ப இது பண்ணணும் அப்படின்ற இதில ஊனம் வந்து ஒரு தடை இல்லை அப்படின்ற நோக்கத்தில, அவங்களுக்கு காது கேட்கல, அவங்களால சரியா வந்து பேசவும் முடியாது லைட்டா அப்படின்ற ஒரு எண்ணமும் இல்லாம, அ எண்ணங்கள் இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம முயற்சி செஞ்சு படிக்கணும் அப்படின்ட்டு, ஒரு ஒரு எழுத்துக்களா, ஒரு ஒரு வார்த்தைகளா கூட்டி கூட்டி படிச்சு, தெரியாத அர்த்தங்கள எங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய மொழிய வந்து தமிழ் மொழிய கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நம்பளும் வந்து இந்த மாரி நியூஸ் பேப்பர்ல ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் வந்தது. சரி எத வந்து ஆயுதமா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அ நம்ம இந்த மாரி நியூஸ் பேப்பர்லலாம் இடம் பிடிக்கலான்னும்போது, அவங்களுக்கு வந்து கை குடுத்தது வந்து இந்த ஓவிய கலை தான். ஆ அந்த 22 வயசுலேருந்தே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஓவியத்த சின்ன சின்னதா வரைய ஆரம்பிச்சு, இப்போ இந்த லெவலுக்கு வந்து ஆ வரைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஓவியங்கள் வந்து அவங்க வந்து வாய் பேச முடியல, இல்ல காது கேட்கல அப்படின்ற எண்ணத்த எல்லாமே தகர்த்தெரிச்சுட்டு, அவங்களுடைய எண்ணத்தையும், அவங்களுடைய அ உணர்வுகளையும் அந்த ஓவியம் மூலியமா அவங்க வந்து வெளிப்படுத்திட்டுருக்கிறாங்க. அவங்களுடைய கனவு என்ன? அவங்களுடைய லட்சியம், ஆசைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வரைந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் கண்காட்சியில வச்சு, அ எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசை. அதேபோல அ ரவிவர்மா ஓவியர் ரவிவர்மா போல அவங்களுடைய ஓவியங்களும் வந்து அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி எல்லாம் நிலைச்சு நிற்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசை, கனவு எல்லாமே.